வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நடந்துகிட்டே இருக்கிறப்போ, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் நைட்டு படுத்து எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு ஏண்டா எந்திரிக்கிறோன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் தீர்வு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. பட் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஏன் நம்மளுக்கு அப்படி வருது, அதுக்கு உடம்பு என்னென்னலாம் செய்ய ட்ரை பண்ணுது, அதில் ஃபெயில் ஆகிறதுனால நம்மளுக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதுக்கும் அதுக்குரிய ரொம்ப ஒரு எளிமையான வீட்டு குறிப்புகள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை செய்யும்போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 11 நாள் செஞ்சாலே அதுக்கப்புறமும் செய்யணும். ஆனால் 11 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளைவுகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ரெமெடிஸ் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு வீடியோவில் அதுக்குரிய சிம்பிளான ஒரு 2 எக்ஸசைஸும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது பண்ணும்போதும் இன்னும் அதை எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த 2 எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப அதிகமாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குரியது ஜஸ்ட் ஒரு வீட்டு குறிப்புகள் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பு என்னெல்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, அதில் ஃபெயிலியர் ஆகுது. அதனால காலையில் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி அது ட்ரை பண்ணுறது என்னென்னா, நம்ம பாடி காலையிலேருந்து நிறைய டேமேஜ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாடியை அது ஒரு ஹீல் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயினோட விஷயங்களை புதுப்பிக்குது. அப்புறம் நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் ரெஜுவனேட் பண்ணுது. தேவையில்லாத கழிவு அதெல்லாம் வெளியேற்றுறதுக்காக லிவர் முயற்சி செஞ்சு அந்த வேலைகளையும் அது செஞ்சிட்ருக்கு. ஸோ இது முக்கியமாக நம்ம தூங்குறது மூலமாக நிறைய நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஹார்மோன்ஸ் இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம தூங்கும்போது வெறுமனே தூங்குது அப்படின்னா உடம்பு ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. தூங்கும்போது தான் இத்தனை உடம்புக்குரிய ரிப்பேரிங் ரீஒர்க்ஸ் எல்லாமே நைட் பண்ணுது. ஸோ அப்போது நைட்டு இந்த ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சில மினரல்ஸ், அதாவது தாது உப்புக்கள், அது இருந்தால் தான் நம்மளோட உடம்பு நிறைய ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செரட்டோனின், மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ் நைட் ஸ்லீப்புக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. காலையில் நம்ம உடம்பு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்திரிக்கிறதுக்கும் முக்கியமாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் முக்கியமாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு மினரல் மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு தாது உப்பு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அண்ட் ட்ரிப்டோதான் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடையும் நம்ம உடம்பு யூஸ் பண்ணி இந்த மெக்னீஷியத்தை வச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுது. இன்னும் சில மினரல்ஸ், நிறையா மினரல்ஸும் தேவைப்படுது. முக்கியமான மினரல்ஸ் இந்த மெக்னீஷியம் அண்ட் ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளோட பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அண்ட் உடம்புக்கு நம்ம உடம்பை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வைக்கிறதுக்கும் சில வகையான நம்ம உடம்பை ஜென்ரேட் பண்ணுற சில ஆசிட்ஸும் அதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அடுத்து என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம உடம்பை ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி சத்து உள்ளதாக வச்சு நைட்டு தண்ணி தாகம் அடிக்கடி எடுக்காமல் இருக்கிற ஒரு சத்தும் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமாக என்னென்னா நம்மளோட மெட்டபாலிசம், அதாவது உணவை செரிமானம் பண்ணுறதுக்குரிய தன்மை இரவு சாப்பிட்ற உணவுகளில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அளவோடு எடுக்கும்போது அந்த உணவோட செரிமான தன்மை கரெக்டாக இருந்தால் இந்த ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி சத்து கம்மியாகிற பிரச்சனை வராது. நம்மளோட வாய் உலர்தல், ட்ரைனஸ் பிரச்சனை கண்டிப்பாக அந்த இரவு இருக்காது. ஏன்னா காலையில் பிரிஸ்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹைட்ரேட்டடாக இல்லாமல் நம்ம தண்ணிச்சத்து உடம்புல வத்தப்படுறதும், நிறையா மினரல்ஸ் இந்த மாதிரி நைட் வெளியில் போய் நம்மளுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த மினரல்ஸ் தேவை, இந்த ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு வேணும். அதே மாதிரி மெக்னீஷியம் கண்டிப்பாக இருக்கணும்.
உடம்பு தண்ணிச்சத்தோடு இருக்கணும். அது மெட்டபாலிசத்தை பொறுத்து தான் அந்த தண்ணிச்சத்து, அதாவது உணவு செரிமானத்தன்மையை பொறுத்து தான் இந்த தண்ணிச்சத்து நம்ம உடம்புல வந்து தண்ணி தாகம் எடுக்குது நம்மளுக்கு அப்படின்னா தண்ணிச்சத்து வந்து உடம்புல வத்துது. இதெல்லாமே நைட்டு நான் முதல்ல சொன்ன அந்த வேலைகளை அது பார்க்கறதுக்கு தேவையான ஒரு விஷயம். இது எல்லாமே இருந்தால் காலையில் நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருப்போம். நம்மளுக்கு காலை கீழே வச்சாலே எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் இருக்காது. ஆனால் நம்ம நிறைய பிரச்சனைகள்னால இந்த ஒரு சத்து குறைபாடு, சத்துக்கள் வெளியேற ஒரு பிரச்சனை அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அதனால வர விளைவுகள், நைட் நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் ஓடிட்டே இருக்கிறது, தூக்கம் டிலே ஆகிறது, ரொம்ப லைட் பார்க்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால ரொம்ப நம்ம ட்ரைனஸ் ஆக்கிறோம் ரொம்ப பார்க்கும்போது. ஸோ ட்ரைனஸ் ஆனோடனே அதை சரி பண்ணுறதுக்கே உடம்புக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்போ மித்த நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் நைட்டு செய்ய வேண்டிய ஆக்சுவல் ஒர்க் நான் சொன்ன விஷயங்களை செய்யாததுனால காலையில் நம்மளால் பிரிஸ்காக எந்திரிக்க முடியல. ஸோ முக்கியமாக ஹார்மோன் செக்ரீஷன்ஸ், தேவையான ஹார்மோன் செக்ரீஷன் அதால் பண்ண முடியலை. ஸோ அது செக்ரீட் பண்ணுறதுக்கு நல்ல கொழுப்புகள், நல்ல புரதமும் இரவு உணவில் வேணும். ஆனால் நம்ம கொழுப்பே சேர்க்கறது கிடையாது. நல்ல கொழுப்பு, நல்ல புரதங்களையும் நைட்டு சுத்தமாக சேர்க்கறது கிடையாது. வெறும் இட்லி, தேங்காய் சட்னி மட்டும் சாப்பிட்டுட்டு அதுதான் ஈஸியாக செரிமானமாகும்னு நம்ம படுத்துடுறோம். ஸோ அப்போது நம்மளால் தேடி இதுக்குன்னு ஒரு இரவு உணவை தேட முடியாட்டினாலும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு 2 பொருட்கள் நான் சொல்கிறேன். அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சியா சீட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜாதிக்காய். இந்த 2 விஷயமும் ப்ளஸ் 2 விதைகள், ஆளி விதை, பூசணி விதை, இந்த மொத்தம் 4 ஐட்டம் தான். இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இந்த ஆளி விதையும் பூசணி விதையும் இதோட பொடி வச்சுட்டு டெய்லி நைட்டு உங்களோட இரவு உணவில் ஒன்று தோசை மாவில் கலந்துருங்க, இல்லை ஒரு இட்லி பொடியாக வச்சு முதல்ல உணவில் இந்த 2 விதைகளை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 விதைகள்லையும் என்ன இருக்குன்னா நிறைய தாது உப்புக்கள் இருக்குது. நான் சொன்ன அந்த தாது உப்புக்கள் வெளியேற அந்த பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு. ஸோ அந்த மூளைக்கு தேவையான விஷயங்களையும் இந்த மெக்னீஷியம், இதில் இருக்கிற 2 விதைகளில் இருக்கிற மெக்னீஷியம் சத்து ரொம்ப அருமையாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பொட்டாசியம் கூட. இதுக்கப்புறமா சியா சீட்ஸ் நல்லா ஒரு மதியம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா பொம்முன்னு ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சியா சீட்ஸ் தான். ஸோ அது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சுடு தண்ணீர்லாம் தேவை கிடையாது, உங்களோட நார்மல் வாட்டரே போதும். இதை ஆஃப்டர் ஃபுட், அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் படுக்கும்போது குடிச்சிட்டு படுங்க. உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். காலையில் உங்கள் எந்திரிச்சோடனே மோஷன் ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை சரியாகும். காலையில் எந்திரிக்கும் போதுமே இந்த நம்மளோட ஜாதிக்காய் பவுடர் வந்து நைட் ஸ்ட்ரெஸ் இல்லாத தூக்கத்தை வர வைக்கிறதுனால பெயின் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப பெயின் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஜாதிக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் பதிலாக 1/2 டீஸ்பூனாக வச்சுட்டு அஸ்வகந்தா பவுடர் அப்படின்னு ஒன்று நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. அதை வாங்கி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதில் கலந்துட்டு 1 பிஞ்ச் வந்து நம்மளோட கிராம்புவோட தூள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இந்த கிராம்பும் இந்த அஸ்வகந்தாவும் எப்போ ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு கால் கீழே வச்சாலே ரொம்ப வலி இருக்குது. மித்தபடி சாதாரணமாக எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சோடனே ஆக்டிவாக இல்லைன்னா இந்த சியா சீட்ஸும் நம்மளோட அந்த ஜாதிக்காய் பொடியுமே போதுமானது தான். மலச்சிக்கல் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுவே சரியாயிடும். இல்லை எனக்கு ரொம்ப பெயின் உடம்புல இருக்குது, காலை கீழே ஊன முடியல, காலையில் எந்திரிச்சோடனே பாதம் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா உடம்புல நிறைய வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்குன்னா மட்டும் நான் சொன்ன மாதிரி 1/2 டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடரும் அது கூட ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கிராம்பு தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காலையில் எந்திரிக்கும் போது நல்லா உங்களுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10% உங்களுக்கு அந்த பெயின் குறையிறதையும் ஸ்டிஃப்னஸ், ஏன்னா நம்ம வந்து மெக்னீஷியம் எடுத்திருக்கோம், ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் குறையிறதையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் மெயினாக இந்த 4 பொருள் ஒரு பெரிய அமிர்தம்னு கூட வச்சுக்கலாம். இரவு நேர ப்ராசஸ்க்கு, இரவு நேரத்தில் நம்ம உடம்பு பண்ண வேண்டிய ப்ராசஸ்க்கு இந்த 4 பொருட்கள் ஒரு பெரிய அமிர்தமாக நீங்கள் எடுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு
அதோட வர்ற ரிசல்ட்டையும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு 4 விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வீக்கங்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து அதையும் நீங்கள் சைடில் சரி பண்ண ஒட்டுமொத்தமாகவே உடம்பு வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 100 நாளாவது தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. பட் அந்த 2 விதைகளும் ஒரு 2 கிராம் பொடி பண்ணால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் நைட்டு நேர உணவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேருக்கு வேலை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைன்றது வந்து ஓவராக இப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.